வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு தான். என்ன மீன் பாத்தீங்கன்னா சங்கரா மீன் அப்படிங்கிற மீன் தான் எடுத்திருக்கேன். அதுல ஒரு வாங்குறப்ப ஒரு சின்ன குழப்பம், இது சங்கராவா நகரையான்னு ஒரு கன்ஃபியூஸா இருந்தது. அவங்களும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. இந்த மீன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க முடிக்கிற போலாம். இப்போ நகர மீன் குழம்பு செய்யறதுக்கு 1 கிலோ மீனை இந்த மாதிரி சைஸ்ல நல்லா கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு அருமையான குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனால் மசாலா இன்னைக்கு அரைச்சு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு பேன் அடுப்பு வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் மசாலுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நான் சில்லா வச்சிருக்கிறதுனால முதல்ல சேர்த்திக்கிறேங்க. அப்போதான் நல்லா வதங்கி வரும். ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாங்க. தேங்காய் துருகி வச்சிருந்தீங்கன்னா கடைசியாக போட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரிங்களா? தேங்காயும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காக. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதை விட கொஞ்சம் கம்மியாக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்தது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயங்க. அடுத்தது கருவேப்பிலை. 2 பச்சை மிளகாயை விதையெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் கீறி வச்சிருக்கிறேன். வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதுங்க. அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இந்த புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்புறம் நம்ம அடுத்த மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை தண்ணி எல்லாம் ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்திட்டோம்னா இனி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துறேன். வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. எப்படி இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். மூடி போட்டுடலாம். இடையில கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கூட்டி கொதிக்க வச்சு ஒரு 6 நிமிஷம் ஆச்சுங்க. இடையில 2 தடவை கலந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ நகர மீனை சேர்த்திக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் இருந்ததுங்க. இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். சரிங்களா? இந்த மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 7 நிமிஷம் இந்த மீன் நல்லா வெந்து வரட்டுங்க. இடையில கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு 6-7 நிமிஷம் சொல்லியிருந்தேங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இடையில கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே நல்லா ஒரு கமன்னு ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. சூப்பராக மீன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க, மீன் குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ திறந்துடலாங்க. ஒரு சூப்பரான நகர மீன் குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு. நல்ல கமன்னு ஒரு வாசனை. கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.